மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தின் மூலம் டெல்லிக்கு பயணம். அதுவும் சாதாரணமா தனி விமானத்தின் மூலமா பயணம்னா இந்த கேள்வி வந்திருக்காது. என்எஸ்ஜி பாதுகாப்புடைய நேஷனல் செக்யூரிட்டி கார்டு பாதுகாப்போட ஆதவ் அர்ஜுனா ஒரு தனி விமானத்துல டெல்லிக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதுக்கு நேஷனல் செக்யூரிட்டி கார்டு பாதுகாப்பு? அதுவும் டெல்லிக்கு போறதுக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு? அப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுன டெல்லிக்கு ஒரு பயணம் மேற்கொள்றாங்க. அதுவும் நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட பாதுகாப்போட இவங்களுக்கு டெல்லிக்கு அனுப்புறாங்கன்னா இந்த ஒட்டு மொத்தமா இந்த தாவேக்காவை யார் இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய கேள்வி இன்னைக்கு மக்கள் முன்னாடி வந்து நிக்குது. இந்த கேள்வி எழக்கூடிய அதே நேரத்துல விஜய் கட்சி ஆரம்பிக்க புதுசுல விஜய்க்கு நாங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? விஜய்க்கு அந்த பாதுகாப்பை நாங்க 2 மடங்கா உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு பாதுகாப்பை உயர்த்துறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கரூர் சம்பவம் நடந்தோன்னே தாவேக்கா சார்பில் ஒரு வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு போனாரு. அந்த கோர்ட்டு வாசல்ல அவர் 2 பேசின விஷயம் என்னன்னா, உள்ள வந்து கூட்டத்துல ஆளை இறக்கி விட்டாங்க, அந்த ஆளுங்க வேணும்னே நசுக்கி சாவடிச்சிட்டாங்க, அங்க வந்து பெரிய அளவுல சதி வேலை நடந்துன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் பேசினாரு. அந்த வழக்கறிஞர் இன்னைக்கு எந்த ஒரு ஆதாரத்தையுமே காட்ட முடியாம டிவி சேனல்ல சிக்கி தவிச்சிருக்கிறாரு. கடைசியில அந்த வழக்கறிஞருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்ற முழுமையான புள்ளி விவரங்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்குது. இது சம்பந்தமான பல விவரங்கள் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, குறிப்பா இது எதையுமே தெரியாத அந்த அப்பாவி ரசிகருங்க இருக்கானுங்களா, அந்த சின்ன சின்ன பசங்க, அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ நேற்று மாலையில இருந்து பரபரப்பான ஒரு செய்தி என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு கிளம்புறாரு அப்படின்ற ஒரு செய்தி. ஏன்னா எப்போல்லாம் அதிமுகவுக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்படுதோ, அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதோ, உடனே டெல்லிக்கு போய் முதலாளியை பார்க்கறதுக்கு போவாங்க. இங்க அதே பாணி இங்க நடக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம். அதாவது ஆதவ் அர்ஜுனா மேல எப்போ இந்த டெல்லி பயணம் போறாருன்னா, ஆதவ் அர்ஜுனா மேல ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு செய்யப்படுது. ஆதவ் அர்ஜுனா கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு பதிவு போடுறாரு. நேபாளத்திலே இலங்கையிலே எப்படி புரட்சி வெடிச்சிச்சோ அது மாதிரி இங்க புரட்சி ஏற்படுத்தி, இளைஞர்கள் மூலமா புரட்சி ஏற்படுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்துல ஆதவ் அர்ஜுனா பேசினாரு. உடனே தான் விஜய் வீடியோ போடுறாரு. அதுவும் விஜய் வீடியோ எப்போ போறாரு? பாஜகவுடைய ஆய்வுக்குழு வந்து விஜய் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, இங்க காவல்துறை தான் இங்க எந்த ஒரு பாதுகாப்புமே செய்யலன்னு சொல்லி திமுக மேல வந்து பாஜகவுடைய குழு வந்து ஒரு பழி போடுது. கரெக்டா அதே நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி அதே நேரத்துல விஜயுமே அந்த வீடியோ வெளியிடுறாருல. அந்த வீடியோல விஜய் பேசின கருத்து என்னன்னா, இந்த மாதிரி சிஎம் சார், நீங்க வந்து பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பழி வாங்குங்க, நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், ஆபீஸ் வீடு ரெண்டும் ஒரே இடத்துல தான் நடக்குது, ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன், ஆனா என் மக்கள் மேல கை வைக்காதீங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இவங்க மக்கள் என்னோ எல்லாம் நல்ல புண்ணியவான்கள் மாதிரி. இவங்க மக்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஒவ்வொருத்தரும் வீடியோ போட்டாங்க. ஆம்புலன்ஸ் கூட்டு போறாங்க, ஆம்புலன்ஸ்ல ஊசி போட்டு சாவடிச்சாங்க, போகக்கூடிய வழியில கழுத்தை நெரிச்சு சாவடிச்சாங்க, கூட்டத்துல யாரோ ஒரு சில கத்தியை கொண்டு வந்து கத்தியை வச்சு கிழிச்சாங்க அப்படின்னாங்க. அப்ப இதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்டு. 41 பேர் இறந்துருக்காங்க, அவங்கள ஒரு குடும்பத்துல ஒருத்தராச்சும் எங்களை கழுத்துல துண்டை போட்டு சாவடிச்சாங்க, அல்லது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கழுத்தை நெரிச்சு சாவடிச்சதாவோ, அல்லது யாரோ கையை கத்தியை வச்சு கிழிச்சாங்கன்னு சொன்னாங்களே, கத்தியை வச்சு கிழிச்சிருந்தா யாராவது ஒருத்தராச்சும் ஹாஸ்பிட்டல்ல கத்தியை வச்சு கிழிச்சேன்னு சொல்லி அந்த காயத்தோட அட்மிட் ஆயிருப்பாங்களே, அவங்களே எங்க போனாங்க? அப்ப முழுக்க நீ பொய்ய பரப்பி ஒரு அரசியல் செய்வ. இவ்வளவு ஒரு அபாண்டமான ஒருத்தன் அரசியல் செய்யும் போது, அவதூறு பரப்பும் போது அவன் மேல வழக்கு போட்டு அவனை பிடிச்சி உள்ளத்தள்ளி 4 போட்டு மிதிக்காம மடியில தூக்கி வச்சா கொஞ்சம் வாங்க. அப்ப இந்த மாதிரி நியாயமான நடவடிக்கை ஒரு அரசு எடுக்கும் போது விஜய் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த சம்பவத்தை தனக்கான அரசியலா விஜய் எப்படி யூஸ் பண்றாருன்னா, என் மேல எதுனாலும் எடுங்க சார், என் பசங்க மேல கை வைக்காதீங்க சார் அப்படின்னோடனே, அப்ப விஜய் எப்படி ஒரு சுயநல அரசியல் இந்த நேரத்தை கூட தனக்கான அரசியல் தான் பண்ணுவாரு. அந்த செத்து போனாங்களே அவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டமாச்சு அந்த விஜய் நடத்தினாரா? எப்பவுமே வீட்டுல உட்காந்து பெரியாருக்கு மெழுகுவத்தி ஏத்துவாரு, அஞ்சகம் அம்மாளுக்கு மெழுகுவத்தி ஏத்துவார்ல. இந்த இறந்து போன 41 உயிர், இதுக்கு நான் தான் காரணம், நான் லேட்டா வந்ததான் காரணம், ஒரு சின்ன ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? ஒரு மன்னிப்பு கேட்க வேணாம், ஒரு வருத்தமாச்சும் தெரிவிக்க வேணாம். இது எதையுமே செய்யாம இந்த சூழ்நிலையே தனக்கான ஒரு அரசியலா விஜய் மாத்தினார் தெரியுமா? அதனாலதான் ஆதவ் அர்ஜுனால இந்த கேட்டகரியில கொண்டு வராரு. என் மேல கை வைங்க சார், எங்க பசங்க மேல ஒண்ணும் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இப்ப ஆதவ் அர்ஜுனா மேல இந்த ஒரு கேஸ் பதிவுப்படுது. வழக்கு கலவரத்தை தூண்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் பதிவு செய்யப்படுது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு காவல்துறை ஆதவ் அர்ஜுனாவை சுத்தி வச்சாங்க. என்ன அப்படின்னா, இப்ப இந்த விஜய்க்காக ஒரு பிரம்மாண்ட வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணாங்களே, அங்க அந்த கூட்ட நெரிசலுக்கு அதுவுமே ஒரு முக்கிய காரணம். அந்த சாலையோட அகலத்துல கிட்டத்தட்ட 3/4 அளவுக்கு அவ்வளவு பெரிய பஸ், கோடி கணக்கில் விலை கொடுத்து வாங்கப்பட்ட அந்த ஒரு பஸ். இந்த பஸ் நகர தான் சைட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒன்னா போட்டு நசுக்கும் போதுதான் இந்த உயிர் பலிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த பஸ் ஒரு முக்கியமான காரணம்.
அந்த பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, பஸ்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா, அந்த சிசிடிவி கேமரா 8K குவாலிட்டி கொண்ட ஒரு கேமரா. 8K, அதாவது இப்ப நம்ம வீடியோ எடுக்கிறோமே இதாச்சும் 4K குவாலிட்டி தான். அதுல இருக்கிறது 8K குவாலிட்டி. இந்த 8K குவாலிட்டி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல யூஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல அவங்க இருந்தாலுமே அவ்வளவு துல்லியமா குவாலிட்டி கொஞ்சம் கூட உடையாம இந்த அளவுக்கு குவாலிட்டியா விலை ரொம்ப ஜாஸ்தி கேமரா அது. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு கேமராவை பிக் பாஸ் வீட்ல யூஸ் பண்ண கேமராவை விஜயோடைய பஸ்ல இந்த கேமரா வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நீ கழுத்து நெரிச்சு சாவடிச்சாங்க, ஊசி போட்டு சாவடிச்சாங்க, கூட்டத்துல ஆள் இறங்கி உள்ள நசிக்கிட்டாங்க அப்படின்றல, அது உண்மையா இருந்தா உன் பஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜை வெளியில எடு. ட்ரோன் பறக்க விட்டீங்களே, விஜய் பேச பேச ட்ரோன் காட்டி, ட்ரோனை டாப் ஆங்கிள் காட்டி எவ்வளவு பெரிய கூட்டம் வந்து சேர்ந்துச்சு பத்தியா, மாசா தெரிக்க விடுறமா அப்படின்றீங்கல்ல, அந்த மாசு தெரிக்க விட்ட அந்த ட்ரோன் ஃபுட்டேஜை கொடு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ட்ரோன் ஃபுட்டேஜை கொடு. இப்போ உண்மை தெரிஞ்சு போயிடும், யார் உண்மை செய்யா பொய் சொல்றா, யார் இந்த கலவரத்தை வச்சு இந்த கூட்ட நெரிசலை வச்சு யார் அரசியல் செய்யறான்றது தெரிஞ்சிடும். அதனாலதான் பாருங்க, 3 நாள் கழிச்சு வந்த விஜய் இங்க உண்மையிலே இங்க திமுக ஏதாவது செஞ்சிருந்தா அந்த வீடியோ எடுத்து பேசியிருப்பாரு. அதை பத்தி வாயை திறக்கலன்னா அப்ப இந்த கூட்டத்துக்கு மேல தப்பு இருக்குது இவங்களுக்கே உணர்ந்துட்டாங்க. அதனால இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போலீஸ் கரெக்டா கேப்சர் பண்ணி அந்த ஃபுட்டேஜை கொடுங்க. அதுல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ், ட்ரோன் ஷாட் ஃபுட்டேஜ், இது ரெண்டுமே நீங்க கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த சம்மன் யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, ஆதவர்ஜுனாவுக்கும் பாஜகவுல இருந்து தாவேக்கால வந்து சேர்ந்தார் இல்லையா சிடிஆர் நிர்மல்குமார், இந்த 2 பேருக்கு போலீஸ் சம்மன் அனுப்பி அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் வீடியோ ஃபுட்டேஜ் போலீஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் இவர் கலவரத்தை தூண்டின விஷயத்துல அவர் மேல வழக்கம் பதிவு செஞ்சிருச்சு. அப்ப எல்லா பக்கமும் லாக் செய்யப்பட்டதால வேற வழி இல்ல. பாஜகவுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய கோலாகல சீனிவாசன் அவர் என்ன சொன்னார்னா, இனி விஜய்க்கு வேற வாய்ப்பே கிடையாது, இனி அவங்க என்டிஏ கூட்டணிக்கு வரதை தவிர விஜய்க்கு வேற வழியே கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த வார்த்தை இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்குது. அதோட ஆதவர்ஜுனா அவசரமாக டெல்லி பயணம் அப்படின்ற ஒரு செய்தி. சரி, டெல்லி பயணம் ஏதோ ஒரு செய்தியை பார்த்தோம், டெல்லி தனி விமானத்தில் டெல்லி பயணம் அப்படின்ற வந்துச்சு. சரி, தனி விமானத்துல தான் டெல்லி பயணம் பார்த்தோம்னா என்எஸ்ஜி பாதுகாப்போட டெல்லிக்கு பயணம் அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு திடுக்குன்னு தூக்கி வைக்கப்படுது. யாரு இந்த ஆதவர்ஜுனா? இவரு அவ்வளவு பெரிய ஆளா? என்எஸ்ஜி பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட பாதுகாப்பு கொடுக்கனா அதுக்கு அவ்வளவு பெரிய சட்ட விதிகள் இருக்கு. ஒரு அமைச்சராவோ ஒரு பிரதமராவோ இவ்வளவு பெரிய உயர் பதவிகள் இருக்கணும், அல்லது அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு Z+ பாதுகாப்பு வாங்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு நபரா இருந்தா என்எஸ்ஜி பாதுகாப்பு போற ஒரு லாஜிக் இருக்குது. இந்த ஆதவர்ஜுனா ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, ஒரு சாதாரண ஒரு நபர், ஒரு கட்சியில இருக்கக்கூடிய தேர்தல் கணிப்பாளர்னு சொல்லி அந்த கட்சியில வச்சிருக்காங்க. அப்ப இப்பேற்பட்ட நபருக்கு என்எஸ்ஜி பாதுகாப்போட தனி விமானத்துல டெல்லிக்கு போறாருன்னா அப்ப இவங்களை இயக்குறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி, இவ்வளவு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் முன்னாடி வந்திருக்குது. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காம எங்க அண்ணன் மேல கை வச்சிருவியா நீ, எங்க அண்ணனை தொட்டுதான் பாருன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல கிறுக்குத்தனமா எழுதிட்டு இருக்காங்க. அவங்களை நினைக்க நமக்கு சோகமா இருக்குது. அவங்களை நினைக்க என்னடா ஒரு இளைஞர் கூட்டம் இப்படி உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அவ்வளவு பெரிய வருத்தமா இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த இளைஞர் கூட்டத்தை எப்படி எல்லாம் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்பவும் ஒரு சில என்ன நம்ம சொல்றாங்க, அது ஒண்ணும் இல்ல, ஆதவர்ஜுனா வந்து அவர் ஸ்போர்ட்ஸ் மேன், அவரு அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா அவர் டெல்லிக்காக போறாரு, ஸ்போர்ட்ஸ்க்காக தான் போறாரு, வேற எதுக்காகவும் போல. இன்னொரு சிலர் சொல்றாங்க, இல்ல இவர் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா, இந்த கேஸை வந்து லீகலா கன்சல்ட் பண்றதுக்காக டெல்லியில உள்ள லாயரை மீட் பண்றதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்குமே முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஆதவர்ஜுனா ஃபர்ஸ்ட் சொன்னாரு, என் தாய் இறந்தாங்க அப்ப எனக்கு 5 வயசு, அப்போ வந்து நான் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சேன், அந்த மாதிரி இந்த கரூர் சம்பவத்துல நான் கஷ்டத்தை அனுபவிச்சேன், தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்காதீங்க, என்னால பேசவே முடியல, 41 உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்துல சொன்னார் இல்லையா. அப்போ உங்க தாய் இறந்துட்டு அவ்வளவு வருத்தமா இருக்கீங்களே, அப்ப அந்த தாய் இறந்த அந்த நேரத்துல தாய் இறந்த 1 நாள் 2 நாள்ல இப்படி ஸ்போர்ட்ஸ் கிளம்பி போவீங்களா? இல்ல மனசாட்சி இருக்க யாராவது ஒருத்தவங்க போவாங்களா? 41 உயிர் சும்மா அவங்க இறந்து போச்சு, பேனர்ல இருந்து ஒருத்தன் உழுறான், பொத்துன்னு கீழே உழுறான், அந்த கீழே உழுவும் போது அங்க மேல சுத்தி இருக்கவங்கள தப்பிச்சு ஓடும் போது அவன் மேல ஏறி மிதிக்கிறாங்க. அதுல ஒருத்தருடைய குடல் வெளில வந்துருச்சுன்னு ஒரு செய்தி சொல்லப்படுது. நேர்ல போயிட்டு வந்து சாட்டை துரைமுருகன் கூட அதை பத்தி பேசும்போது அழுதுறாரு, மிதிச்சதுல குடல் வெளில வந்து ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தை கூட்டத்துல நிற்கினதுல கை தவறி கீழே விட்டுட்டாங்க அந்த அம்மா, அந்த குழந்தைய மிதிச்சதுல இந்த முகத்துல மிதிச்சதுல கண்ணு வெளியில வந்திருக்குது. அப்ப இப்படி கண்ணு செதறி போய் குடல் வெளியில வந்து போய் மூச்சு நசுக்காம காலையில இருந்து தண்ணி கொடுக்கல. ஒண்ணு நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல கீழே செதறி கிடந்தது செருப்பு இருந்துச்சு, எத்தனை ஆயிரக்கணக்கான செருப்பு அந்த இடத்துல கிடந்துச்சு, கட்சி துண்டுகள் இருந்துச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் யாராவது அந்த இடத்துல பாத்தீங்களா? ஏன் வாட்டர் பாட்டில் அங்க இல்ல? ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் குடிச்சு போட்டு அத்தனை பாட்டில் இருக்கும். அப்ப அங்க வாட்டர் பாட்டில் இல்லைன்னா காலையில இருந்து அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல. அந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்ஸா அந்த பசங்களை நீ எக்கேடு கட்டு போ அப்படின்னு இவ்வளவு கேர்லெஸ்ஸா அந்த பசங்களை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க.
அப்ப காலையில இருந்து தண்ணி கொடுக்காம வெயிலே இருந்துட்டு நீரிழப்பு அவனுக்கு ஏற்பட்டிருக்குது. இப்ப நீரிழப்பு ஏற்பட்டன, இந்த கூட்டத்துல தள்ளுமுள்ளி ஏற்பட்டன, அவனுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் இல்ல. இப்ப இதெல்லாம் இவ்வளவு ஏன்னா அந்த இடத்துல மொபைல் நெட்வொர்க் ஒர்க் ஆகலன்னு சொல்லப்படுது. அத்தனாயிரம் பேர் அங்க கூட்டணும், மொபைல் நெட்வொர்க் எடுக்கல. அப்ப இத்தனாயிரம் பேர் நசுக்கும் போது காலையில இருந்து தண்ணி குடிக்கல, நீரிழப்பு ஏற்பட்டிருக்குது, நசுக்கணும்னா அவனால தாங்க முடியல, இறந்து போயிட்டான். இவ்வளவு பெரிய சோகம் நடந்திருக்குது. ஒருத்தர் அடுத்த 2 நாள்ல டெல்லிக்கு போய் நான் ஸ்போர்ட்ஸ் வேலையா போறேன் அப்படின்னா இதெல்லாம் உனக்கு நம்புற மாதிரியா இருக்குது? ஸ்போர்ட்ஸ் வேலையா அவர் டெல்லிக்கு போனாரு, இல்ல லாயரை கன்சல்ட் பண்ண போனாரு அப்படின்னா இங்க லாயரை கன்சல்ட் பண்ண ஆதவ அர்ஜுனா மட்டும் போல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தனிநபரும் லாயரை கன்சல்ட் பண்ணி டெல்லிக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய எல்லாருக்கும் என்எஸ்ஜி பாதுகாப்போட கொடுத்து அனுப்புறாங்களா? திமுக எத்தனையோ கேஸ் விஷயமா டெல்லிக்கு போறாங்க, அதிமுக எத்தனையோ கேஸ் விஷயமா டெல்லிக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய நபர்களுக்கு இங்க என்எஸ்ஜி பாதுகாப்பு போட்டு கொடுக்குறாங்களா? அப்ப இவங்க யாருக்குமே கொடுக்காம ஆதவ அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய ஒரு தனி நபருக்கு என்எஸ்ஜி பாதுகாப்பு கொடுத்து தனி விமானத்துல டெல்லிக்கு அனுப்புறாங்கன்னா அப்ப இதுக்கு பின்னாடி யாரு இருக்குன்னு தெரியல, இவங்களை யார் இயக்கணுன்றது இப்போமா புரியல. அப்ப இவ்வளவு நாளா நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துருது. அண்ணன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளு ஷானவாஸ், இவங்க எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இவங்கள சங் பரிவார கூட்டம் தான் இயக்குது, ஆர்எஸ்எஸ் தான் இவங்களை கட்டளையிட்டு இயக்குது, இந்த தாவேகா விஜய் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இயக்குதுன்னு சொல்லி இவ்வளவு நாளா ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படிங்கிறது இப்ப இந்த ஆதவ அர்ஜுனோட இந்த டெல்லி பயணம் மூலியமா, இந்த தனி விமானம் மூலியமா, குறிப்பா இந்த என்எஸ்ஜி பாதுகாப்பு மூலியமா இன்னைக்கு அம்பலமா இருக்குது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர் விசிகால இருந்தாரு, ஒரு ரெய்டு விடப்பட்டுச்சு, ரெய்டு விடப்பட்ட உடனே அவர் விசிகாவையும் திமுகவும் பிரிக்கக்கூடிய விதமா பேசிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து உடனே தாவேகால சேர்ந்தாரு. இன்னைக்கு அவர் டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு நபரா மாறி இருக்கிறாரு. அப்ப இந்த கூட்டத்தை யார் இயக்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பதில் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகத்தை பாருங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நடந்தோன்னா இன்னைக்கு காலையில தினமலர்ல தலைப்பு செய்தியா ஒரு விஷயம் வருது. விஜய்க்கு இத்தனை நாளா ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, அது இனி 2 மடங்கா உயர்த்தப்படும், அமித்ஷா அந்த அளவுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த ஒய் பிரிவுன்னு வரும்போது நமக்கு அப்பத்துல இருந்தே ஒரு சந்தேகங்க. என்னன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு ஆரம்பத்தில் எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர், ஜிஎஸ்டி எதிர்த்துலாம் சினிமால பேசியிருக்கிறாரு, அந்த அளவுக்கு ஜனநாயகமா பேசக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா விஜய் துப்பாக்கின்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல இஸ்லாமியர்கள் முழுக்க தீவிரவாதிகள், அதாவது இது வரைக்கும் விஜயகாந்தோ அர்ஜுனோ கூட காட்டாத விதத்துல இந்த இடத்துல நான் ரஜினியை மனசார பாராட்டும் தெரியுமா. உச்சபட்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்தியாவிலேயே அவர் தான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவருக்கு எத்தனையோ பட கதைகள் வந்திருக்கும், ஆனா கடைசி வரைக்கும் இஸ்லாமியர்களை தீவிர ஒரு படத்துல கூட காட்டின கிடையாது. கடைசி வரைக்கும் 7-8 பேட்ஜ் போட்டுக்கிட்டு இஸ்லாமியர்களை சக தோழர்களா காட்டிட்டு இருந்த ஒரு நல்ல மனுஷன். உண்மையால ரஜினிகாந்த் எவ்வளவு சிறந்த ஒரு மனிதர்னு சொல்லி இன்னைக்கு விஜய் பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்ப துப்பாக்கின்னு ஒரு படத்துல வச்சுக்கிட்டு அதுல இந்த ஸ்பைன்னு சொல்லி ஒரு ஸ்பையோ அந்த ஏதோ ஒரு பேர் ஒண்ணு நல்ல ஞாபகம், பேர் மறந்து போச்சு. அந்த கேரக்டர் ஒரு செல்போன் கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன், ஒரு துணி கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியன், இவங்க எல்லாம் இங்க நாட்டுல குண்டு வச்சுட்டு தீவிரவாதிகள்ட்ட இருந்து இவங்களுக்கு கண்ட்ரோல் வரும், இந்த கண்ட்ரோல் படி அவங்க போய் பாம்பு வைப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சாமானிய இஸ்லாமியனையும் தீவிரவாதியை சித்தரிக்க படம் துப்பாக்கி. அன்னைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில இருந்து மிகப்பெரிய அளவு ஒரு எதிர்ப்பு வந்த உடனே விஜய் அவங்களுடைய அப்பா 2 பேரோட தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்டாங்க. நாங்க தெரியாம இப்படி ஒரு படம் எடுத்துட்டோம், இனி இப்படி ஒரு படமே வராது, அடுத்தடுத்த படங்கள்ல விஜய் இஸ்லாமியர்களா ஒரு கேரக்டர் நடிப்பாரு அல்லது இஸ்லாமியர்கள் நண்பனா ஒரு கேரக்டர் நடிப்பாரு சொல்லி அன்னைக்கு மன்னிப்பு கேட்டாங்க துப்பாக்கி பட டைம்ல. சரி, அதுக்கடுத்து விஜய் அப்படி இருந்துருவாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த படமே வேலாயுதன்ற ஒரு படத்தை திரும்ப இஸ்லாமியர்களை தீவிரவாத சித்தரிச்சாரு. ஆனா வேலாயுத படத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நிற்கும், அது கடந்து போயிட்டாங்க. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு மன்னிப்பு கேட்ட பிறகும் விஜய் வீட்டுல ரெய்டு நடக்குது. ஒரு ரெய்டு நடந்ததுக்கு பிறகு அந்த ரெய்டு நடந்த கொஞ்ச நாள்லயே விஜய் பீஸ்ட்னு ஒரு படம் நடிக்கிறாரு. இஸ்லாமியர்களை இன்னும் மோசமா தீவிரவாதிகளா காட்டக்கூடிய ஒரு படம் பீஸ்ட் படம். என்னடா அது நான் இனியும் இப்படி ஒரு படமே நடிக்க மாட்டேன், இஸ்லாமியர்கள் தீவிரவாதியா சித்தரிக்க படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து ரெய்டு நடந்தோடனே பீஸ்ட்னு ஒரு படம் நடிக்கிறாரு. பீஸ்ட் படத்துல நமக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இங்க ரஃபேல் விமானம்னு ஒரு விமானம், ரஃபேல் விமானத்து மேல அதுல அம்பானிக்கு அந்த கான்ட்ராக்ட், அம்பானிக்கு மட்டும் தான் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கணும், அதுல பல வகையான ஊழல் நடந்து சொல்லி ராகுல் காந்தி பல குற்றச்சாட்டு சொன்னாரு. அந்த ரஃபேல் விமானத்துடைய பல ஃபைல்கள் எங்கள்கிட்ட தொலைஞ்சு போச்சு, திருடு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரஃபேல் விமானம், சர்ச்சைக்குரிய ரஃபேல் விமானம், அந்த ரஃபேல் விமானத்துடைய புகழ் பீஸ்ட் படத்துல பாடப்படும். அப்போ இஸ்லாமியர்கள் தீவிரவாதியா காட்டுற ரஃபேல் விமானத்துடைய புகழ் பாடுற இப்படி எல்லாம் நடக்கும் போதே என்னடா ரெய்டுக்கு பிறகு இப்படி ஒரு நபர் நடிக்கிறாரு, நான் இனி இஸ்லாமியரை தீவிரவாதியா காட்ட மாட்டேன்னு சொன்ன நபர் ரெய்டுக்கு பிறகு இப்படி நடிக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கே ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்துச்சு. அதுக்கடுத்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. அப்போ லைட்டா ஒரு ஸ்பார்க் தட்டுச்சு. ஏன்னா அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு யாருக்கெல்லாம் கொடுத்துருச்சுன்றத பார்த்தாங்கன்னா அதுல நமக்கு புரிஞ்சிடும். அண்ணாமலை அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் இறங்குறாரு. அண்ணாமலை சாதாரண ஒரு நபரா பார்க்கப்பட்ட நேரத்துல அண்ணாமலை ஒரு பெரிய ஆளா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலைக்கு ஜெட் பாதுகாப்பு, அண்ணாமலைக்கு ஜெட் பாதுகாப்புன்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை சாதாரண ஆள் கிடையாது, ஜெட் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கடுத்து யாருக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா
கங்கனா ரணவத் சினிமா நடிகை, ஆபாசமா கவர்ச்சியா நடிச்ச ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு Z+ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கங்கனா ரணவத் பாஜக கட்சியில வந்து சேர போறாங்க. அப்போ அவங்களும் ஒரு பெரிய ஆளுன்னு ஒரு பில்டப் காட்டணுங்கிறதுக்காக கங்கனா ரணவத்துக்கு Z+ பாதுகாப்பு. அப்போ அண்ணாமலை இவங்களுக்கு தேவை இருக்கு, அண்ணாமலை கங்கனா ரணவத் இவங்களுக்கு தேவை இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு இப்படி Z+ பாதுகாப்பு கொடுத்து இவங்களை பெரிய ஆளா காட்டுறாங்க. சமீபத்துல இந்த Z பாதுகாப்பு, Y பாதுகாப்பு யார் கொடுத்தோம்னா உதய்பூர்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதாவது ராஜஸ்தான்ல ஒரு ட்ரெய்லர் கொல்லப்பட்டாரு, அதுக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம் சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அந்த படத்தை ஒரு ஆள் படமா எடுத்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய வன்மத்தை கக்கனா ஒரு ஆளு, அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டருக்கு Y பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப யாரெல்லாம் பாஜகவுக்கு சார்பா பாஜக அரசியலுக்கு தேவையான நபர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு இங்க நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா விஜய்க்கு கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னே விஜய்க்கு பாதுகாப்பு ரெட்டிப்பாகும் அப்படின்ற செய்தி தினமலர்ல பார்க்கும்போது தான் நமக்கு சந்தேகங்கள் இன்னும் ஊர்ஜிதமாகுது. ஏன் ரெட்டிப்பான பாதுகாப்பு? ஏன் விஜய்க்கு இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கு? விஜயோட நகத்துல ஒரு கீரல் விழுந்திருக்குமா? விஜய் முழுக்க முழுக்க அவருடைய சேஃப்டியில எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, கண்ணு முன்னாடி மயக்கம் போட்டு உழுவுறத பாக்குறாரு, எல்லாமே நடந்தோன்னா பஸ்ல சேஃப்டியா போறாரு. திரும்ப ஏர்போர்ட்ல வந்து பத்திரிகையாளர் கேக்குறாங்க, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையுமே கண்டுகிட்டு போறாரு. 3 நாள் கழிச்சு தான் வீடியோவே போடுறாரு. வீடியோ போடும்போது தாடியை அழகா ஒதுக்கி மீசையை ட்ரிம் பண்ணி இவ்வளவு அழகா வந்து இவ்வளவு சேஃப்டியா லக்ஸரியா விஜய் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த விஜய்க்கு பாதுகாப்பு 2 மடங்கா இந்த பாஜக உறுதிப்படுத்தி கொடுக்கும் அப்படின் போது இந்த சந்தேகம் எனக்கு எழுது. இந்த சந்தேகம் கூட சும்மா இல்ல. ராகுல் காந்திக்கு 2019 என்ன நடந்துச்சு தெரியுமில்ல? பாஜக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ராகுல் காந்தி குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பாதுகாப்பும் வாபஸ் வாங்கப்பட்டது. ராகுல் காந்தி ஒரு இடத்துல போட்டாருன்னா எவ்வளவு கூட்டம், இன்னைக்கு விஜய்க்கு கூடுற சும்மா சல்பி கூட்டம், முட்டு தெருவில் வந்து வர கூட்டம். ராகுல் காந்தி ஒரு தெருவில் நடந்தாருன்னா அவ்வளவு பெரிய பேரணி, அவ்வளவு பெரிய கூட்டம் வருது. அந்த ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு தேவையில்ல, சோனியா காந்திக்கு தேவையில்ல, பிரியங்கா காந்திக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாதுகாப்புமே வாபஸ் வாங்குறாங்க. அதுக்கு பிறகு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி தான் இன்னைக்கு ராகுலுக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்ப ராகுல் குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேவையில்ல, விஜய்க்கு பாதுகாப்பு கொடுப்போம். இப்படி ஒரு விஜய் இன்னைக்கு அடுத்த கட்டமா இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு வரவேற்பு கிடக்குதுன்னா அந்த பாதுகாப்பு 2 மடங்கா ஆக்குறாங்கன்னு போது இங்க நமக்கு சந்தேகம் எல்லாமலா இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போது இன்னும் நமக்கு சந்தேகம் உறுதியாகுது. ஓகே, நமக்கு இறுதியா இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, இந்த கரூர் பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே இதுக்கு வந்து திமுக தான் சதி, கூட்டத்தில் ஆள் இறக்கி கொண்டுட்டாங்க, கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்கன்ற ஒரு வதந்தி வந்துச்சு இல்லையா? இந்த வதந்திகளை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ரெட்பிக்ஸோடைய ஃபெலிக்ஸ் தான் இந்த வதந்தி ஆரம்பிச்சாரு. ஃபெலிக்ஸ் யாரு? பாஜக கண்ட்ரோல் படி செய்திகள் வெளியிடக்கூடிய ஒரு நபர், சவுக்கு சங்கருடைய நெருங்கிய ஒரு நண்பர். அப்போ இந்த பாஜக கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜய் அரசியலுக்கு ஆதரவா இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர், அவரு போய் நீதிமன்ற வாசல்லே போய் நின்றுகிட்டு இந்த மாதிரி கூட்டத்துல வந்து ஆளுங்களை இறக்கி நசுக்கி சாவடிச்சிட்டாங்க, கூட்டத்துல ஆள் இறக்கி இவ்வளவு பெரிய சதியா சார் செய்வாங்க சொல்லி மூச்சு பிடிக்க ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் பேசினாரு. அதுக்கடுத்து அந்த வழக்கறிஞர் இன்னைக்கு ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது திரும்ப டிவி சேனல்ல அதே கருத்தை சொல்றாரு. உள்ள ஆள் இறக்கி அவ்வளவு அடையா முடியுங்களா, உங்க அரசியலுக்காக இத்தனை மக்களை கொள்ளுவீங்களா அப்படிங்கிற கருத்துப்பட அந்த வழக்கறிஞர் பேசும்போது நிறைய ஜெயலலிதா அந்த இடத்துல கேள்வி வைக்கிறாரு. சார் இதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கும்போது, எல்லா ஆதாரம் இருக்குதுங்க, வீடியோ ஆதாரம் என் கையில இருக்குதுங்க அப்படின்னாரு. வீடியோ ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. வீடியோ ஆதாரம் இருக்கு, நான் உங்களுக்கு தரேன், வீட்டுல போய் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன் அப்படின்னு. இல்ல சார் இப்ப அனுப்புங்க சார், நீங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க, அந்த ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல இப்ப டைம் இல்ல அப்படின்றாரு. இல்ல சார் எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், எனக்கு அடுத்த இன்டர்வியூ 5 மணிக்கு தான், நான் வெயிட் பண்றேன், இப்பயே காட்டுங்க போது இல்ல எனக்கு உங்களுக்கு டைம் இல்ல, எனக்கு வந்து வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த ஆதாரத்தை காட்டவே இல்லை. அப்போ எவ்வளவு பொய்களுக்கு பின்னாடி இது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது புரிய வருதா? அதுக்கடுத்து அந்த இன்டர்வியூட மீதி பாதியை நம்ம பார்க்கும்போது இந்த வழக்கறிஞர் இவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசுறாரு, இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் உடைய கட்சி, பன்னீர்செல்வத்துடைய கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி தான் இந்த வழக்கறிஞர்ங்கிறத அந்த இன்டர்வியூல அவரே ஒத்துக்கிறாரு. ஓபிஎஸ் பத்தி என்னன்னாலும் கேளுங்க, ஏன் சார் ஓபிஎஸ் பத்தி உங்கள்கிட்ட கேட்கணும்னு கேட்கும்போது நான் அந்த கட்சியோட நிர்வாகி தான், வழக்கறிஞர் பிரிவுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போதான் நமக்கு சந்தேகம் இங்க 2 மடங்கா 3 மடங்கா கன்ஃபார்மே ஆகுது. என்னன்னா ஓபிஎஸ் யாரு? பாஜக என்ன உத்தரவு கொடுத்ததோ அந்த உத்தரவை செயல்படுத்தினாரு. இங்க அதிமுக ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அதிமுக இங்க இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க போய் தர்ம யுத்தம் போய் மெரினா பீச்ல போய் தர்ம யுத்தம் உட்காருங்க அப்படின்னாங்க. அதையும் போய் மனுஷன் போய் செஞ்சாரு. அதுக்கடுத்து ஓபிஎஸ் கூட ஒன்னா இருங்கன்னாரு, அதையும் போய் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து நீங்க வந்து பாஜக கூட்டணியில வந்து சேருங்கன்னாங்க, அதை பாஜக கூட்டணியில என்டிஏல வந்து தனியா வந்து சேர்ந்தாரு. நீங்க போய் ராமநாதபுரத்துல போய் தனியா நில்லுங்கன்னாங்க, அங்கேயும் போய் நின்றாரு. இந்த ராமநாதபுரத்துக்கு பின்னாடி ஓபிஎஸ் நிக்க வச்சதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர், தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். முக்குளத்தூர் சமூகத்துக்கு சேர்ந்த ஓட்டு ஆல்ரெடி எங்க இருக்கு? தேனியில அதுக்கான ஓட்டு இருக்கு. ஓபிஎஸ் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனா அந்த தேனியில கொண்டு போய் ஓபிஎஸ் போய் நிறுத்தாம தேடி போய் ராமநாதபுரத்துல நிக்க வைக்கிறாங்க. அங்க முக்குளத்தூர் இருக்கிறாங்க, ஆனா தேனியை கம்பேர் பண்ண அங்க கம்மி தான்.
அப்ப ஏன் ராமநாதபுரத்துல போய் நிக்க வைக்கணும்னா, ராமநாதபுரத்துல ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிக்கிறாரு, திமுகவுடைய கூட்டணியில நவாஸ்கனி அந்த இடத்துல நிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல முக்குலத்தூர் சமூகத்துல இவரை நிக்க வச்சோம்னா அந்த ஓட்டு உடஞ்சி நவாஸ்கனியை தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு இஸ்லாமியன் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஓபிஎஸ் தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் ராமநாதபுரத்துல போய் நிக்க சொன்னாங்க. அதையும் ஓபிஎஸ் செஞ்சாரு. அப்ப பாஜக என்னெல்லாம் கட்டளை இடுதோ அந்த கட்டளை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் ஓபிஎஸ். இனி பாருங்க, ஓபிஎஸ் விஜயோட கூட்டணியில வந்து சேருவாரு. அப்ப அந்த ஓபிஎஸ், பாஜக RSS உடைய கட்டளைப்படி செயல்படக்கூடிய ஓபிஎஸ், அவர் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து விஜய்க்கு இந்த அளவுக்கு ஆதரவா பேசுறாரு. இங்க கூட்டத்துல வந்து ஆளை பிடிச்ச நெருக்கி சாவடிச்சிட்டாங்க அப்படிங்கும் போதுதான் இந்த விஜய்க்கு பின்னாடி யாரெல்லாம் விஜயை வச்சு இங்க இயக்கிட்டு இருக்காங்க, விஜய் ஒரு நடிகர் தான், இந்த நடிகருக்கு பின்னாடி மிகப்பெரிய இயக்குநர்கள் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவ்வளவு பெரிய அரசியல் இந்த இடத்துல தெளிவு பிறக்குது. அதனால இந்த சாமானிய ரசிகர்கள் தயவு செஞ்சு இனியாச்சும் விழிப்புணர்வோட செயல்படுங்க. சும்மா வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிவிட்டான், ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிவிட்டான் இல்லாம இந்த ஒரு செய்தி வருதுல அதோட பின்புலத்தை கொஞ்சமாச்சும் பாருங்க. அக்ஷயா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பக்கத்துல அக்ஷயா ஹாஸ்பிட்டல் இல்லாம ஏன் ஆம்புலன்ஸ்ல நேரா போகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்பிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டா அந்த பிஜிஎம் நம்புறான் அந்த பையன். அதுக்கடுத்து உண்மையான செய்தி என்னன்னு பார்த்தா, அக்ஷயா ஹாஸ்பிட்டல்ல 11 பேரை அங்க அட்மிட் பண்ணாங்க. அங்க ஐசியூல 6 வார்டு தான் இருக்குது. அப்ப 6 பேர் அங்க அட்மிட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இடம் இல்லைன்னு அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னதுக்கு பிறகு வேற இடத்துக்கு, சேஃப்டியான இடத்துக்கு இந்த மக்களை கூட்டு போறாங்க. அந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டல் யாரெல்லாம் அட்மிட் பண்ணப்படுதோ அதுக்கான முழு செலவு இந்த அரசு ஏற்குது. அப்ப எல்லாமே இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகும், ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதையும் தாண்டி இவ்வளவு துரிதமா செஞ்ச பிறகும் இவங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக இவங்களை பயன்படுத்துறாங்கன்னா, அப்ப விஜயை வச்சு இங்க மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஆந்திராவில் பவன் கல்யாணம் வச்சு ஒரு பிளான் பண்ணி, பவன் கல்யாணம் ஒரு நடிகரா என்ட்ரா வச்சு ஒரு அரசியலுக்குள்ள கொண்டு வர வச்சு இன்னைக்கு சனாதானம் சனாதானம் சனாதன புகழ் பாடி பவன் கல்யாணோட ரசிகர் முழுக்க இன்னைக்கு சங்கியா மாத்தப்பட்டாச்சு ஆந்திராவில். அந்த ஆந்திராவில் என்ன ஒரு அரசியல் செஞ்சாங்களோ அதே அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. விஜய் அவருடைய மகனை இந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு வர மாட்டாரு. அவருடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்துக்கிறாரு. ஆனா தன்னோட மக வயசுல இருக்க இங்க இத்தனை பிள்ளைங்க இருக்கும் போதும், நீ சாதாரண ஆள்லப்பா, நீ எல்லாம் விச்சுவல் வாரியர்ப்பா, நீலாம் நம்மளை பார்த்தாலே எல்லாம் பதறாங்கப்பா, எல்லாம் கதறாங்கப்பான்னு சொல்லி இவர் மகன் வயசுல மகள் வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை நீ நல்லா சேஃப்டியா இருப்பா, எது மேல ஏறாதப்பா, இவர் சொன்னா கேட்பாங்க. எதையுமே சொல்லாம இவன் இப்படி எல்லாம் தற்கொலையா இருந்தாதான் என்னால அரசியல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த அப்பாவி மக்களை விஜய் பயன்படுத்துறாரு பாருங்க. இந்த அப்பாவிகள் விஜய் என்ன சொன்னாலும் நம்புறான். விஜய் மேல இவ்வளவு தவறு இருக்கு, இந்த கூட்ட நெரிசலா செத்து போச்சுன்னா இவன் ஏத்துக்க மாட்டான். விஜய் எங்க அண்ணா நல்லவர், எங்க அண்ணா நல்லவர்ன்றானே. அப்ப இந்த அப்பாவி ரசிகர்களை எப்படி ஆந்திராவில் அந்த ரசிகர்களை சங்கியா மாத்தினாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலுமே இந்த அப்பாவி ரசிகர்களை சங்கியா மாத்துறதுக்கான மிகப்பெரிய சதி இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. அதனால இந்த சதி எல்லாத்தையும் புரிஞ்சு இளைஞர்கள் இனியாச்சும் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. அறிவு நமக்கு இருக்குது, யாரையுமே நம்ம கண்மூடித்தனமா நம்ப வேணாம். திமுக நம்பாத, அதிமுக நம்பாத, உன்னோட அறிவு. தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, நானே சொன்னாலும் நீ கண்மூடித்தனமா நம்பாத, எதையா இருந்தாலும் அதை ஆய்வு செய், உன்னுடைய பகுத்தறிவு உட்பட்டு எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க. தந்தை பெரியார் சொன்னார் பாருங்க. அந்த பெரியாருடைய கல்வி, அந்த பெரியாருடைய பிரச்சாரம் இனி தமிழ்நாட்டில் இன்னும் வீரியமா செயல்படுத்தப்படணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பெடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.